அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் இலக்கணம் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரூப் 4ல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயல் 1 என்ன போட்டிருக்காங்கன்னா எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் 5 வகையாக பிரிப்பாங்க. அது என்னன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்போம். இதில் இந்த எழுத்து, சொல், பொருள் இந்த மூன்றுக்குமே இலக்கணம் கூறக்கூடியது என்ன நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த யாப்புக்கும் அணிக்கும் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா அகத்தியம் அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இலக்கணம் என்ன அப்படின்னா இந்த எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஒளி வடிவமாகவோ அல்லது வரி வடிவமாகவோ இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்காங்க. உயிரெழுத்துக்கள்னு என்னது, நம்ம மூச்சு விடுறோம் பார்த்திங்களா, அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதனால் காற்று வெளிப்படுவதால் காற்று வெளிப்படுவதால் உருவாக்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் மொத்தம் 12 எழுத்து இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் பேசிக் இதெல்லாம். ஸோ இதில் 2 கேட்டகரியாக பிரிக்காங்க. ஒன்று குறில், இன்னொன்று நெடில். ஸோ இதில் நமக்கு டவுட் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மட்டும்தான். ஒன்று ஐயும், இன்னொன்று அவ்வும். ஸோ இதுக்கு எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஐயினா என்னது, கண் நமக்கு எத்தனை இருக்குது, 2 கண் இருக்குது. அதனால் இதுக்கு 2 மாத்திரை. அது 2 மாத்திரைன்னா என்னது நெடில் எழுத்து அப்படின்னு நான் வச்சுக்கணும். அவ்வுனா என்னது, ஔவையார், கிளவி பொறுத்த வரைக்கும் கம்பு ஊனி நடக்கும் ரைட்டா. ஸோ அப்படிங்களா அதுவும் என்னது ஒரு நெடில் தான், நெடிய வயசு உள்ளவங்க தான் ஔவையார். ஸோ இப்படி நான் வச்சுக்கிட வேண்டியதான் ரைட்டா. மீதி எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அந்த குடில் நெடில் ஈஸியாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. மாத்திரைன்னா என்னது, ஸோ இப்போ நான் சொன்னேன்னா 2 மாத்திரைன்னு. மாத்திரைங்கிறது என்னென்னா நம்ம விரல் ஒரு சொடக்கு போடுதோம்ல அந்த நேரமோ அல்லது கண் இமை அந்த மூடி திறக்கு இல்லையா அந்த நேரம் தான் என்னென்னா மாத்திரை அப்படிங்கிறாங்க. ஸோ குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, உயிர் மெய் எழுத்து அப்படின்னு ஒன்று வரும். மெய் எழுத்து வரும். அந்த மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை வரும், ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை வரும் ரைட்டா. ஸோ அதுபோக உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். அந்த உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் குறிலாக இருந்தால் 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் போதும், இந்த டாபிக் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 18 இருக்குது. ஸோ மெயினானது உடம்பு. அப்போ உடம்பினுடைய பகுதிகளிலிருந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மெய் எழுத்துக்கள் மெல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெல்லினம், இன்னொன்று வல்லினம், இன்னொன்று இடையினம். ஸோ மெல்லினம் அப்படின்னா மூக்கிலிருந்து திறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னென்ன நம்மண்ண. ஸோ மூக்கிலேருந்து இந்த ஓசைகள்லாம் பிறக்க மாதிரி இருக்கும். அதனால் மெல்லினம் சரியா. மூக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் மூக்கிலேருந்து பிறக்கக்கூடிய எல்லாமே மெல்லினம். வல்லினம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கழுத்து, கசடதபர. ஸோ அதில் அந்த காருக்கு ஸ்டார்டிங்கில், அதனால் கழுத்துலேருந்து பிறக்கக்கூடியது வல்லினம். இடையினம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இடையினம் பொறுத்த வரைக்கும் எரலை வளலை, தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மெல்லினம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்து பிறக்கும், மூக்கிலேருந்து பிறக்கும். வல்லினம் பொறுத்த வரைக்கும் கசடதபர அப்படிங்கிறது எங்கேருந்து பிறக்கக்கூடியது, நம்மளுடைய மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது. இடையினம் தான் கழுத்துலேருந்து பிறக்கும். எரலை வளலை. ஸோ கழுத்தை தொட்டுட்டு இப்போ எரலை வளலை அப்படின்னு சொல்லையிலே உங்கள் கழுத்து ஒரு வைப்ரேட் ஆகும். கசடதபர அப்படிங்கிற வைப்ரேஷன் வராது சரியா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கேருந்து என்னென்னது பிறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. 216. ஸோ 18 12 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த 216 வந்துடும். அவ்வளோதான் சரியா. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஆயுத எழுத்து அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சதான், நான் ஆல்ரெடி முதலே சொல்லியாச்சு. ஸோ இதோட என்னென்னா இந்த பார்ட் ஓவர், 1வது பார்ட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வது போவோம். ஸோ 2வது டாபிக்கில் என்ன இருக்குது, 2வது டாபிக்கில் முதல் எழுத்தும்னா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா, ஸோ மொழிக்கு முதலாக வரக்கூடியது எல்லாமே முதல் எழுத்து. அதாவது இந்த எழுத்துக்கள் இல்லைன்னா வேறு எந்த எழுத்துமே பிறக்காது அப்படிங்கிற கூடிய ஒரு எழுத்து தான் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம்.
சார்பெழுத்து அப்படிங்கிறது இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சார்பெழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்போம். இந்த முதல் எழுத்துக்களில் 2 மட்டும்தான் முதல் எழுத்துக்கள். ஒன்று உயிரில் இருக்கக்கூடிய 12, இன்னொன்று மெய்யில் இருக்கக்கூடிய ஒரு 18. ஸோ டோட்டல் கூட்டினீங்கன்னா ஒரு 30 லெட்டர்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 10 கிளாஸிஃபிகேஷனாக பிரிப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பாடம். சரியா? ஸோ முதல் எழுத்துக்கள்னால் நான் சொல்லிட்டேன், தனித்து இயங்கும் பிற எழுத்துக்கள் தோன்ற இயங்கும் சொல்லியாச்சு. சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர்மெய், ஆயுதம், உயிரிழவிடை, ஒற்றளவிடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையாக வந்து என்னென்னா பிரிச்சுருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஈஸி தான். உயிர்மெய்ங்கிறது என்னது? உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்தால் அது உயிர்மெய் எழுத்து அப்படிம்பாங்க. மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அப்படின்னு தெரியும். அதில் குறில் எவ்வளவு, நெடில் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. நெடிலை பொறுத்த வரைக்கும் 126. இந்த நடுவில் உள்ளதை போட்டு எழுதிருங்க. 126 நெடில், மீதி இருக்கக்கூடிய 90 வந்து என்னென்னா குறில் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஆயுதம் பொறுத்த வரைக்கும் முப்பால் புள்ளி. ரைட்டா? ஸோ தனிநிலை ஆயுதம். இந்த ஒரு கேடயம் பிடிச்சி சண்டை விடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்க? ஆயுதம், தனிநிலை. ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கும். இந்த ஆயுத எழுத்துக்கள் எழுதுவதற்கு அப்படின்னு சில நெறிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ அது மாதிரி இந்த உயிர்மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வரி வடிவத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது வரி வடிவம்னா இப்போ நம்ம எழுதுதான் பார்த்திங்களா, இந்த லெட்டர் எல்லாமே எதை மாதிரி இருக்கும்? மெய்யெழுத்து மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கா அப்படிங்கிறது இக்குலேருந்து அந்த கா உருவானுச்சு. ஆனால் இதனுடைய ஒலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா உயிரெழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இக்கு கூட்டல் ஆ போட்டோம்னா கா அப்படின்னு நம்ம பிரிக்கும். ஆனால் பாருங்கள் இதில் ஆ அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு ஒலியாக வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய வரி வடிவம் வந்து எந்த மாதிரி இருக்குது, எதை மாதிரி இருக்குது அப்படின்னா இதனுடைய வரி வடிவம் மெய்யெழுத்து மாதிரி இருக்குது. ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதனுடைய மாத்திரை அளவு பொறுத்த வரைக்கும் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். பாருங்கள், இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள், வரி வடிவம் மெய்யெழுத்து. ஸோ ஒளி வடிவம் பொறுத்த வரைக்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பேரை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் இதில் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நுட்பமான ஒழிப்பு முறை உடையது அப்படிம்பாங்க. தனக்கு முன்னாடி வந்து ஏதாட்டும் ஒரு குறியல் எழுத்து தான் வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்கு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி எக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் கீழே எழுதிக்கலாம். ஸோ முட்டி இது அப்படிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பின்னாடி படிப்போம். ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பாருங்கள், ஒரு குறில் தான் முன்னாடி இருக்கும். அது உயிர் குறிலாக இருக்கலாம், உயிர்மை குறிலாக இருக்கலாம். அதை பற்றி இங்கே சொல்லலை. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த குசுடு துபுரு இருக்குல்லையா, வல்லினம், அதை தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது தனித்து இயங்குமானா இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மையம் சார்ந்து இயங்குவதால் இது வந்து என்னது, ஒரு சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 3வது பார்ட்டு. ஸோ 3வது பாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ இது என்ன, எந்தெந்த எழுத்து மொழிக்கு முதல்ல வரும், எந்தெந்த எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது, இதுதான் மேட்டர், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம படிக்கணுமானா வேண்டாம், நேராக இங்கே வந்துடுங்க. சரியா? இதில் இருந்தால் நமக்கு பாடமே ஆரம்பிக்கு. ஸோ நமக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே தெரியும். சரியா? ஸோ வல்லினம் அப்படிங்கிறது மார்பை கொண்டு பிறக்கக்கூடியது, மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கை கொண்டு பிறக்கக்கூடியது, இடையினம் அப்படிங்கிறது மார்புக்கும் மூக்கும் இடையில் இருக்கக்கூடிய கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், கச அதில் நமக்கு தெரியும். ஸோ கசட தபர ஞன ஞமன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ எறலை வளலை. சரியா? ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இருக்கும். இதில் வந்து எதுலாம் சொல்லினுடைய முதலில் வரும் அப்படின்னா கேச தேப்ப நேம, இதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். கேச தேப்ப நேம. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கேச தேப்ப நேம மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சேஞ்ச் வாயா அப்படிங்கிறத இதுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லிக்கலாம். சரியா? ஸோ செங்கு வாயா
ஸோ இதை நே அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதை இங்குன்னு வச்சுக்கிடுவோம். இதை வான்னு வச்சுக்கிடுவோம். இதை யான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ செங்கு வாயா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. சரியா? ஸோ இதில் உள்ள எல்லாமே முதல்ல வரும். ரைட்டா? ஸோ எந்த உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் முதல்ல வரும். ஆனால் இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இங்கு, இஞ்சி, யா, இவ் இதில் வந்து சில குறிப்பிட்டது மட்டும்தான் முதல்ல வரும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த இங்கை பொறுத்த வரைக்கும் என்னது, அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மட்டும்தான் என்னது முதல்ல வரும். வேறு எதுலேயுமே முதல்ல வராது. இது வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸோ பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முதல்ல வரும். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஏஓ வந்து லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஏஓ வந்து லீவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஞாயிறு வந்துடுதா, ஏஓன்னு சொன்னேன். அப்போ ஏவை இந்த நே கூட சேர்த்துக்கோங்க. அப்போ நே வந்துடுச்சு. ஓ நோ. ரைட்டா? இதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. அடுத்து என்னென்னா, யாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எழுத்தில் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் முதல்ல வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஞாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 என்ன வந்துடும். யாவை பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 6 எழுத்துக்கள் முதல்ல வரும். வாவை பொறுத்த வரைக்கும் வட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வட்டுனா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ 8 எழுத்துக்கள் முதல்ல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் போட்டு சும்மா சொல்லி பார்த்தீங்கனாலே முடிஞ்சது. இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஔவையார், அதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. ரைட்டா? யூ ஔவையார், அவ்வளோதான். ஸோ அப்போது யாவை பொறுத்த வரைக்கும் இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வகர வரிசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னா வந்துடுச்சா. அதுக்கப்புறம் ஊனா, ஓன்னா விட்ருங்க. அதுக்கப்புறம் ஏனா, ஏஎன்னா. ரைட்டா? அடுத்து ஐயன்னா வந்துருச்சு, அவ்வொன்னா வந்துருச்சு. ஸோ இந்த 10 எழுத்துக்களும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படிங்கும் பொழுது அதில் என்னென்ன வருது அப்படின்னா, நம்ம அங்கே சொன்னோம் பார்த்திங்களா, க ச த ப நம ஞ ஞே அடுத்து ஏ வ. ஸோ மொத்தம் இருக்கக்கூடியது அந்த 18. அந்த 18ல் 10 போக மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்துக்கள் வந்து எனக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து முதல்ல வராது. ஸோ இந்த ஞான நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அது தவிர மீதி எதுவுமே முதல்ல வராது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், ஸோ அப்படிங்கிறது முதல்ல வருது. அப்போ டமாரம் அப்படிங்கிறது என்னது, நம்ம தமிழ் சொல் கிடையாது, பிறமொழி சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மொழி இறுதி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக வந்து என்னென்ன இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் வருமா அப்படின்னா வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து இறுதியில் வராது. இதில் வந்து பாருங்கள், இந்த கசட தப்பற இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாட்டும் இருக்கா பாருங்கள், கிடையாது. ஸோ அப்போது இந்த க ச ட த ப ர. ரைட்டா? இதுவும் அடுத்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது தவிர மீதி எல்லாமே முதல்ல வந்துடும். சரியா? இதில் 6, இதில் 1, 7 போக மீதி 11மே மொழியினுடைய இறுதியில் வரும் அப்படிம்பாங்க. ஸோ இதில் இதான் மெயின் மேட்ரு. இந்த உறிஞ்ச் வெறிந்த் அவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல்லாக வந்து இருக்காங்க. ரைட்டா? ஸோ அவ்வுனா அப்படி ஒரு அவ்வளவு பெரியதை, ஸோ இந்த மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னாங்க. வெறிந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹீட், அந்த ரிலேட்டடும் வந்து என்ன சொல்கிறாங்க. உறிஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு மீனிங் இருக்குது. நான் அப்புறம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். சரியா? ஸோ மொழி இறுதி ஆகாத எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லில் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆயுத எழுத்து வராது. கசட தப்பற 7 அது மாதிரி இந்த ஞங்கள். ரைட்டா? இதுவும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதியில் வராது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ எகர வரிசையில் நல்லா புரிஞ்சுக்கணும். எகர வரிசையாக இருந்ததுன்னா கே முதல் நே வரை எதுவுமே வந்து என்ன அப்படின்னா சொல்லின் முதலில் வராது. ஆனால் ஒகர வரிசையில் ஒன்றே ஒன்று மட்டும் வரும். இந்த நோ அப்படின்றது பாருங்களா. ஸோ நோ அப்படிங்கிறது என்னது, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். துன்பம் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஓ வந்து வரும். அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னா மெய் எழுத்து வரும், உயிரெழுத்து வரும், ஆயுத எழுத்து எல்லாமே வரும். சரியா? அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து எனது சொல்லின் இடையில் வரும். ஆமாம், அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து வரும், மற்ற இதிலே வராது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அளவடையை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு இந்த 3 இயலையும் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதுக்கு அடுத்து உள்ள இலக்கண சாப்டரை 3 பார்த்து அவ்வளோத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேனலை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் 4 2025 நீங்கள் தான் அச்சீவர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.